இருக்கக்கூடிய என்னதுமை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் பிள்ளையார்பட்டி தொட்டிய குணம் பிள்ளையார்பட்டி தொட்டிய குணம் கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவை கண்ணட காத்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்கு தெளிவாக ஒளிபரிக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஜெயோ ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்க பலமாகவும் பக்கத்துணையாகவும் வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் முதல் கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற உலகு என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும் இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதிபராசக்தியையும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர் கண்ணி மங்கையர் கரசி எல்லோரையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மதுரை மீனாட்சி தாயை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதை பணியை தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு இருந்தாள் அந்த அழகிய
இங்கு வள்ளியாக நடிக்கும் தேன்மொழி அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுகிறது. இங்கு கதராடு அணிவித்து நூலாடு அணிவித்து கௌரவப்படுத்திய பிள்ளையார்பட்டி தொட்டியகுளம் மக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் விழா கமிட்டியாளர்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த கிராமத்தார்களுக்கு நன்றி நெருங்கந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என் தாய் மணிக்கரையிலும் தந்தையும் நீ சிந்தாக்குளம் ஆனவை தீக்கணையால் கந்தா கதிர்வேலா உமையாள் மைந்தா மறைநாயகன உலகத்தவர் பாராட்டு உன்னத கடவுளே கருணை கடலாகிய கந்தையா ஞான சக்தி வேந்தனை பெற்ற வடிவேலா சூரனை இருக்கூராக பிளந்துட்ட வீரனே ஞான பழமேனி உனக்கெதற்கு ஞான பழம் என அவையில் போற்றுதலை பெற்ற எங்கள் பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாய ஒரு காலம் இல்லை என்ற பருமருளான சிவனும் பிறகு முடியாது என்ற சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து ஓதி தகப்பன் சுவாமி எனும் குமரப்பிரபரனுவென பெயரிட பெற்ற எங்களின் குலக்கடவுளை இக்குவலிமை போற்றுவண்ணம் என்னையும் என் நாடும் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருளும் மாசியும் என்றென்று வேண்டும் இறைவா கந்தா கடம்பா கார்த்திகேயா ஆறுமுகா சங்கரின் மகனே சடாச்சரா சரவணா சண்முகா முருகா 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 முருகா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிர்மொழிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும்
முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே மேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்க்கும் மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூரணத்தை காண வேண்டும். ஜோதி என்ற சுடருடைய கையில் தான் சுற்றம் திகழ் கொண்ட முருகனே இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். அப்பேற்பட்ட கந்த கடவுளுடைய வருகைக்காக வெகு காலமாக வெகு நேரமாக முருகன் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நான், நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். கருவறை தோறும் உந்தன் முகம் பார்த்தேன். காலம் கடந்தால் என்ன ராஜா, கால கவிதை சொல்லு ராஜா, காலம்
நன்றி நன்றி நன்றி. அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்று வெஞ்சமரில் அஞ்சலிலே வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நிலக்கையில் எதிர்காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னே அருவம் உருவமாகி அனாதையாய் பிளவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இந்த ஜோதி விளம்புதர் மேனி ஆகி கருணைக்குள் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவாள் உதித்தனர் உலகொலி என்று சொல்லக்கூடிய கலியுக கடவுள் கந்தபெருமான் இங்கு வர வேண்டும். கலியுக மக்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். இந்த காலங்களில் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு ஆண்டவனை விட்டால் அடுத்தார் இல்லை என்று நம்பி கந்தனே பொறுப்பு, கந்தனுடைய திருவடியே பொறுப்பு, கந்தனுடைய கரங்களே நமக்கு பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய கந்தன் இங்கு வர வேண்டும். கடம்பன் இங்கு வர வேண்டும். வா, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல போ சொல்லுங்க. என்ன உங்களுக்கு டீ எல்லாம் கொடுக்குறாரு, ஏன் பிடிக்கலன்றீங்க? டீ வேணான்ட்டேன் நான். மாப்பிள்ளை பிடிக்கலன்ட்டு டீ சாப்பிடுங்க, சும்மா வாங்கி குடிங்க. அதனால பிற்பட்ட கந்த பெருமா என்ன பொண்ணு தானே டீ கொடுக்குறோம், மாப்பிள்ளை என்ன காலம் மாறிடுச்சு, அதனால மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல அப்படிங்க. ஏன்னா ஆண்களுக்கு கட்டுப்பட்ட பெண்களா தான் இருக்கணும். அதாவது கட்டுப்படுனா அடிமை கிடையாது, கட்டுப்பாடு ஆண்களுக்குள் கட்டுப்பட வேண்டும். அடிமைத்தனம் எந்த பெண்களுக்கும் அடக்கவும் முடியாது, ஆளவும் முடியாது. அதனால ஆண்களுக்குள் கட்டுப்பட்ட பெண்கள் தான் வேணும். இப்படி பெண்களுக்கு கட்டுப்பட்ட ஆண்கள்ல எனக்கு தேவையில்லை. அதனால அப்பேற்பட்ட கந்தபெருமான் இங்கு வர வேண்டும். கந்தனுடைய வரவுக்காக வெகு காலமாக வெகு நேரமாக அமைதியாக ஆண்டவன் கட்டளைப்படி ஆமா அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்கரைக்கும் இடையினிலும் கரங்களிலே ஒதுங்கி நின்றான் பாடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். நன்றி நன்றி நன்றி.
சந்தோஷம். அதனால வந்த வினையும் வருகின்ற வழிவினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே. திருச்செந்தூர் செய்வகா உன் திருவடி பற்றி திருநீர் இட்டாரிக்கும் என்று வாராது இடர் என்று சொல்லக்கூடிய செந்தூர் முருகனை வணங்க வேண்டும். செந்தூர் முருகனை வணங்கிவிட்டால் ஐயன் கையெழுத்தே மாறும் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட கந்த பெருமான் கலியுக கடவுள் இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, அவரை தேடி நான் வந்திருக்கேன். என்னை தேடி கண்டிப்பாக அவர் வர வேண்டும். வரணும், வர வேண்டும், வருவார். அவருக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக அவர் கொஞ்சமாவது காத்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா? காத்துக்கிட்டு இருக்கணும்ல. காத்திருக்கிறதுல எவ்வளவு சுகம் இருக்கு. ஆமா, அது உலகத்துல எல்லாரும் காதலிக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். எல்லாரும் காதலிக்கணும். அடுத்தவே முன்னாடி காதலிச்சு செருப்பாலதான் அடிப்பாங்க. எல்லாரும் காதலிக்கணும். கல்யாணம் பண்ணவங்க அவங்கவுங்க மனைவிகளை காதலிங்க. அதே மாதிரி அவங்க கணவர்களை காதலிங்க. தனக்கு பிடித்திருந்தால் பெண்களை காதலிங்க. பிடிக்கல அப்படின்னா அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிங்களா? பிடிச்சிருந்தா சம்மதம் சொன்னால் காதலிங்க. காதல் என்றது அடுத்த பெண் மீது வைப்பதுதான் காதல் கிடையாது. அம்மா மீது வைப்பதும் காதல், அப்பா மீது வைப்பதும் காதல். என் தம்பி அருமையா ஒரு பாட்டு பாடினா பாத்தீங்களா? அப்பா பேரை சொல்லி அருமையான பாட்டு இல்லையா? இப்ப அப்பாவை எவ்வளவு தூரம் நேசித்தால், அப்பாள் மீது எவ்வளவு தூரம் பாச வைத்தால் இப்படி எல்லாம் ஒரு பாட்டு எழுதி பாட முடியும். அப்பாவை காதலிக்கலாம், அண்ணனை காதலிக்கலாம், தம்பியை காதலிக்கலாம், தங்கச்சியை காதலிக்கலாம், அக்காவை காதலிக்கலாம். இதுல அம்மா அப்பா அக்கா தங்கச்சியை காதலிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. அக்காவை காதலிக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. அக்கா பிரச்சனை காதலிச்சாதான் பெரிய பிரச்சனை. தங்கச்சியை காதலிக்கலாம், தங்கச்சி கணவனை நேசிக்க கூடாது. அதே மாதிரி மச்சினிச்சிய பிள்ளை மாதிரி நினைக்கணும். மச்சினிச்சிய பெற்ற பிள்ளை மாதிரி நினைக்கணும். அதனாலதான் வீட்டுக்கு வர்ற முதல் மருமகனை என்னுடைய குழந்தைகளுக்கு இன்னொரு தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மூத்த அக்கா பிறகு பிறந்த குழந்தைகளை தாய் மாதிரி பார்த்துக்கோ. அம்மா இல்லாத இடத்த இந்த மூத்த சகோதரி இருக்கா பாருங்க குடும்பத்துல, அவதான் பார்த்துக்குவாளாம். எனக்கு அப்புறம் என் தம்பி இருக்காங்க, என் தங்கச்சி இருக்காங்க, எங்க அம்மா இல்ல, அதுக எனக்கு பிள்ளை, நான் தான் அவங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்லி மூத்த சகோதரியும் மூத்த சகோதரனும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரம். அதுதான் உறவு முறைகள். அது மாதிரி எல்லாரையும் காதலிக்கலாம். நானும் காதலிக்கிறேன். அப்படியா? நீங்களுமா? எல்லாரையும் காதலிக்க சொல்லிட்டு அவன் மட்டும் சும்மா இருப்பானா என்ன? காதல். என்னுடைய காதலுக்குரியவர் யார் தெரியுங்களா? யாரு? அவ்வளவு பெரிய அழகன். அப்பேற்பட்ட ஒரு அழகன். உலகத்திலேயே முதல் அழகன் யார் அப்படின்னா அவர் தான். அதே மாதிரி உலகத்துல முதல் ஆற்றல் படைத்த வீரம் உள்ளவன் அப்படின்னா அவன் தான். உலகத்திலே ஒரு ஆம்பளை அப்படின்னா அவன் தான்ப்பா. அப்படியா? கவனிக்கல பாத்துக்க. கவனிச்சாதானே அதெல்லாம் கேட்பீங்க. என்னம்மா அவனை மட்டும் ஆம்பளைன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் மத்ததெல்லாம் ஆம்பளை இல்லை. ஏன்னா உலகத்துல அவன் மட்டும்தான் ஆண்மகன். அப்பேற்பட்ட ஆண்மகனை நான் காதலிக்கிறேன். அதனால காதலிக்கிறவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது தவறே கிடையாது. எப்ப வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறதுல தானே பெரிய அன்பே இருக்கு. அப்பதான் சின்ன சின்ன சண்டை வரும். சின்ன சின்ன சண்டையில தான் ஒரு ஊடல் வரும், ஒரு கூடல் வரும். அப்பதான் குடும்பம் அன்பா இருக்கும். அதனால அப்பேற்பட்ட கந்த கடவுளை செம்மீனே செம்மீனே பொங்கிட்ட சொன்னீனே, மலைச்சாதி பெண்ணுக்கு மழை மாலை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு செம்மீனே செம்மீனே பொங்கிட்ட சொன்னீனே, செவ்வம்
நாளூரினை கேட்ட தாய் என்று சொல்லுக்கு இணங்க எங்கள் கலைஞர்கள் அனைவரையும், எங்களை மட்டும் இல்ல, எங்க நாடகத்தில் உள்ள அனைத்து கலைஞர்களையும் உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் கொண்டு சென்று எங்களுடைய பேரையும் புகழையும் பெருக்கி வரும், எங்கள் எல்லோருக்கும் பெருமை சேர்த்து வரும் யூடியூப் சேனல்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இன்னைக்கு வந்திருக்கிறது தாய் மீடியா, ரொம்ப சந்தோஷம். தாய் மீடியா யூடியூப் சேனல் அன்பர்களுக்கும் அதில் பணிபுரியும் நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். உண்மையாலுமே நாடகத்துறையில் இந்த நாடகங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா மருவி வந்த காலங்கள்ல, குறைந்து வந்த காலங்கள்ல உங்களாட்டம் யூடியூப் சேனல்காரவங்க தான் அதெல்லாம் எடுத்து மேற்கொண்டு ஒவ்வொரு தெரியாத கிராமங்களுக்கும் இப்படிலாம் நாடகம் நடக்குது, இந்த மாதிரி நடிகர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாடகம் வைக்காத கிராமங்களுக்கெல்லாம் நாடகம் வைக்கக்கூடிய காரணம், வெளிநாடுகளுக்கெல்லாம் இந்த இசை நாடகம் இருக்கு அப்படின்னு தெரியக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா உங்களை மாதிரி ஒளிநாடா செய்யக்கூடியவர்கள் தான். அதனால ஒட்டுமொத்த அனைத்து ஒளிநாடாக்காரர்களுக்கும் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. அப்பேற்பட்ட கந்த பெருமாள் கந்தனுக்காக ஏன்னா நெல்லுக்கு இறைத்தண்ணீர் வாய்க்காய் வழிவோடி அங்கு புழுக்கும் வசியமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவரே உள்ளார், அவர் பொருட்டு எல்லோருக்கும் பேயும் மழை என்று சொல்லுவார்கள். அதை போல நல்லவர்களுக்காக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த நல்லவரை இயக்கக்கூடிய கடவுளுக்காக நானும் வந்திருக்கேன். கடவுள் மீது எப்படியெல்லாம் பாசம், பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ண மின்னும் நட்டு வச்சு நான் பறிக்கும் நான் படுத்த நந்தவனம் கட்டி வைக்கும் மனச வாசவரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நான் கருக்க துடிக்கிறந்த செண்பகமும் செண்பகமே செண்பகமே